ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக அதுவும் சாஃப்டாக நல்லா சூப்பராக வீட்லேயே கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நான் எடுத்திருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுமே ஒரு 50 கிராம் அளவு நம்ம முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். உடச்சி உடச்சி சேர்த்துக்குங்க. அதே மாதிரி அடுப்புமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த முந்திரி பருப்பு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரவா லட்டு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்லேயும் வந்து சட்டன் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். லைட்டாக கலர் மாறி வரும்போது நான் வந்து அதே 50 கிராம் அளவு திராட்சையுமே நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இதை வந்து தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். கலர் எதுவுமே மாறக்கூடாது. கலர் ரொம்ப மாறிச்சு அப்படின்னா அந்த லட்டுனுடைய அதாவது ரவா லட்டுனுடைய கலரே மாறிடும். ஸோ ரவா லட்டுன்னாவே லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் கலராக இருக்கும். இப்போ பாருங்கள், தனியாக நான் எடுத்துட்டேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து இந்த ரவையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் எதுவுமே மாறக்கூடாது. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 செகண்ட் லைட்டாக நல்லா இந்த மாதிரி அதே நெய்யில் வந்து இந்த ரவையை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் அளவு ரவை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 துண்டு தேங்காய், அதாவது நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். துருவி அதுவுமே வந்து லைட்டாக நீங்கள் அந்த ரவை வறுக்கும் போதே வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் துண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் தேங்காவை இந்த மாதிரி துருவி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய லட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்ல. ஸோ சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம பல்ல அடிபடும்போது பாருங்கள், கலர் மாறவே இல்லை. அதே சமயத்தில் நல்லா அந்த ரவை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ரவையை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறம் வந்து தேங்காவை சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் சர்க்கரை தான் நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு 50 கிராம் அளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நான் இன்றைக்கி மில்க் மேடு அடிஷ்னலாக சேர்க்குறேன்றனால ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரை தான் வந்து பொடி பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஸ்வீட் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 75 கிராம் அளவு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சர்க்கரை நிறைய சேர்த்துடும் அப்படின்னா ரொம்ப மெல்ட் ஆயிரும். அந்த உருண்டை பிடிக்க வராது. அதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள், சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து கண்டென்ஸ் மில்க், அதாவது மில்க் மேட் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து நல்ல சுட சுட தண்ணியை ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவா லட்டு வந்து நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி, திராட்சை இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் வந்து ரவா லட்டு செய்வேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் லைட்டாக வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம செய்யக்கூடிய இந்த ரவா லட்டு வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுக்கணும். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு தட்டில் போட்டு நல்லா அந்த சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான சாஃப்டான ரவா லட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேஸ்டியான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.